தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து புதுசாக வந்து ஹோட்டல் திறக்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தனம் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் தனம் மட்டும் எனக்கு வேறு சவாரி இருக்கத்த, நீங்கள் இத்தனை பேர் போகிறீங்களே, போயிட்டு வாங்க, நான் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் ருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனத்தை விடாமல் அவங்க ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை வற்புறுத்தி எப்படியோ வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கேயும் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குது. ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செஃப் தாமு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க ஹோட்டல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க. டேஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து கறி தோசை தான் பிடிக்கும் இருக்கான்னு சொல்லி அந்த கறி தோசையை வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து செஃப் தாமு கூட வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க. நிலா பாப்பா பார்த்திங்க அப்படின்னா செஃப் தாமு கையால் ஊட்டி வர மாதிரி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் திறப்பு விழா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக நடக்கும். செஃப் தாமும் பார்த்திங்க அப்படின்னா சமையல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே அம்மிக்கல்ல அரைச்சி பண்ணியிருக்கீங்க, அதனால எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லா அரைச்ச மசாலாவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இதனால் கதிர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி தனமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணதில் இன்னமும் கதிர் சந்தோஷமாக இருக்கார். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.